திருப்பரங்குன்றத்தில் 144 தடை உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. திருப்பரங்குன்றம் மலை மீது இந்து அமைப்பினர் ஏற முயன்ற நிலையில் அங்கு 144 தடை உத்தரவு ஆட்சியரால் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இது பற்றிய கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் செல்வகுமார் இணைகிறார். கூடுதல் தகவல் செல்வகுமார். திருப்பரங்குன்றம் மலையில் வழக்கமாக ஏற்றப்படுகின்ற உச்சி பிள்ளையார் கோவில் பகுதிகளில் இன்று திருக்கார்த்திகை தீபம் ஏற்றப்பட்டது. ஏற்கனவே இந்த திருக்கார்த்திகை தீபம் என்பது அது அருகில் இருக்கக்கூடிய, அதாவது அது அரிய தர்காவில் அருகில் இருக்கக்கூடிய தீபத்தூணில் தான் ஏற்ற வேண்டும் என்று ஏற்கனவே உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்குகள் தொடரப்பட்டன. இந்த நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் இந்த தீபத்தூணில் இந்த ஆண்டு திருக்கார்த்திகை தீபம் ஏற்ற வேண்டும் என உத்தரவு பிறப்பித்திருந்தார். இதனை எதிர்த்து தமிழக அரசு இந்த கோயில் சார்பாக, நிர்வாகம் சார்பாக உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த மனு நிலுவையில் இருந்த நிலையில் இன்று மாலை 6 மணி வரை இந்த தீபத்தூணில் ஏற்றாததால் நீதிமன்ற அவமதிப்பாக நீதிபதிகள் அந்த வழக்கை மனுதாரர் தாக்கல் செய்ததில் அதை எடுத்துக்கொண்டு உடனடியாக மனுதாரர் நேரடியாக அந்த தீபத்தூணில் சென்று சிஆர்பிஎஃப் உதவியுடன் சென்று ஏற்ற வேண்டும் என உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். இதனிடையே இந்த தீபத்தூணில் ஏற்ற வேண்டும் என இந்து முன்னணி மற்றும் இந்து அமைப்புகள் 100க்கும் மேற்பட்டோர் இந்த பகுதியில் அமர்ந்து கந்தசக்தி கவசம் உள்ளிட்ட இந்து முருகன் பாடல்கள் எல்லாம் தொடர்ந்து பாடி வந்தனர். தீபத்தூணில் ஏற்ற முடியாத நிலை வந்தவுடன் அங்கிருந்த போலீசார் இருக்கக்கூடிய தடுப்புகளை எல்லாம் தூக்கி எறிந்து விட்டு மலை மீது செல்லக்கூடிய அந்த பாதையில் அவர்கள் ஏற முயன்றதில் ஒரு போலீசார் காயமடைந்தார். அதனை மீறி அவர்கள் அங்கு இருக்கக்கூடிய கதவுகளை உடைத்துக் கொண்டு மலை மீது ஒரு சிலர் சென்று விட்டார்கள். அவர்களையும் போலீசார் அங்கு தடுத்து இழுத்து கீழே கொண்டு வந்தனர். கீழே பகுதி செல்லக்கூடிய அந்த பாதையில் மிகப்பெரிய இடமுறை ஏற்பட்டது. போலீசாரும் இருதரப்பினரும் ஒருவர் தாக்கிக் கொண்டு தள்ளுமுள்ள ஏற்பட்ட நிலையில் ஒரு பதட்டமான ஒரு சூழல் நிலவி வந்தது. தற்போது சம்பவ இடத்திற்கு தென்மண்டல காவல்துறை ஐஜி நேரடியாக வந்திருக்கிறார். அது மட்டுமல்ல, இப்போது இந்த சூழல் குறிப்பாக சட்ட ஒழுங்கு இந்த இடத்தில் முழுமையாக ஒரு பாதிக்கப்பட்டு பதட்டமான ஒரு சூழல் நிலவுகின்ற நிலையில் மதுரை மாவட்ட ஆட்சியர் பிரவீன்குமார் இப்போது 144 தடை உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். இந்த 144 தடை உத்தரவு உடனடியாக அமலுக்கு வருகிறது என அவர் தெரிவித்திருக்கிறார். அது மட்டுமல்ல, இது எப்போது முடியும் என்று அந்த உத்தரவு தெரிவிக்கப்படவில்லை. உடனடியாக அமலுக்கு 144 தடை உத்தரவு வருவதால் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் அதனை கருத்தில் கொண்டு கூட்டமாக கூட வேண்டாம் என ஒலிபெருக்கி மூலம் அவர்களுக்கு தொடர்ந்து எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. ஆங்காங்கே இருந்த அந்த இந்து அமைப்பை சேர்ந்தவர்களையும் போலீசார் அவர்களை செல்ல மறுத்தவர்களை கைது செய்து அழைத்து சென்றிருக்கிறார்கள். தொடர்ந்து முழுமையான பாதுகாப்பாக மலைக்கு செல்லக்கூடிய அந்த பகுதி முழுவதுமாக போலீசார் தங்களுடைய கட்டுப்பாட்டில் இந்த பகுதிக்கு வராத மாதிரி தடுக்கப்பட்டிருக்கிறது. தற்போது முழுமையான 144 தடை உத்தரவு உடனடியாக திருப்பரங்குன்றம் பகுதி முழுவதுமாக அமல்படுத்தப்பட்டிருக்கிறது. 144 தடை உத்தரவு அப்படின்றது உடனடியா போட்டு அமலுக்கு வந்திருக்கு. தற்போது அங்கு நிலைமை கட்டுக்குள் வந்திருக்கா? காவல்துறை ஐஜி களத்துல ஆய்வு பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இன்னும் கூடுதலாக அங்கு காவல்துறையினர் வரவழைக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கா செல்வகுமார்? இந்த மலைக்கு செல்லக்கூடிய அந்த பாதையில் அந்த பேரிகேடை ஒரு நூற்றுக்கணக்கானோர் முட்டி தள்ளுகின்ற பொழுது அங்கிருந்த போலீசாரை விட இப்ப தற்போது கூடுதலான போலீசார் களத்தில் கொண்டு வரப்பட்டிருக்கிறார்கள். மதுரை காவல் ஆணையர், அதேபோல் மதுரையினுடைய தென்மண்டல ஐஜி, காவல் ஆணையர், அதற்கு மதுரை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் என 100க்கும் மேற்பட்ட போலீசார் இந்த பகுதி முழுமையாக குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த பகுதியில் நின்றிருந்த அங்கே சேர்ந்த இந்த பகுதி குறிப்பாக இந்த இந்து முன்னணியர், இந்து மக்கள் கட்சி, இந்து அமைப்பினுடைய ஆதரவாளர்கள் அனைவருமே இங்கிருந்து அப்புறப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். இப்போது இந்த மலை செல்லக்கூடிய பாதையில் யாரும் இல்லை. ஆனால் நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் இந்த தீபத்தூணில் ஏற்றப்படுமா என்கின்ற கேள்வி தொடர்ந்து ஒரு கேள்வியாக இருக்கிறது. 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட பின்பும் இந்த உத்தரவை தொடர்ந்து அமல்படுத்தப்படுமா என்கின்ற கேள்வி இருக்கிறது. எனவே அதற்காக தொடர்ந்து இந்த இடத்தில் ஆங்காங்கே இந்து அமைப்பினரும் இருக்கிறார்கள். போலீசாரும் தொடர்ந்து கண்காணிப்பு பணியில் ஈடுபடுத்தியிருக்கிறார்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.